ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணியும் வாழைக்காய் வறுவலுங்க. இன்னைக்கு ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க, ஜீரக சம்பா அரிசி. அதை வச்சு இன்னைக்கு பிரியாணி செய்கிறேங்க. இதுக்கு தேவையானது பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாமே ஏலக்காய் 2 போட்டு அரைச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேங்க. சின்ன பாத்திரம் தான், அது சின்ன பாத்திரம் இல்லை, அதனால் இந்த சைஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. கொஞ்சம் நெய் இப்போ நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா கொதிச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது கூட கொஞ்சம் புதினா போட்டேங்க. அரிசி ஊற வச்சுருந்த அரிசி போட்டேங்க. அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கை புதினா எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மேலே இப்போ கொஞ்சம் நல்லா அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. நல்லா கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். மூடி வச்சு நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதையும் மூடி வச்சுட்டேங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்துருந்துச்சுங்க காளான் பிரியாணி.
தேங்க்யூ.